السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹுவின் வல்லமையை அளிக்க முடியுமா? அருமையான நேயர் பெருமக்களே, மனிதனுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கொள்ளலாம். தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படி ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படுகிற பொழுது நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை இலகுவான முறையில் செய்து முடிச்சிடலாம். யாரையும் ஒருவரை அழித்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா, ஷைத்தான் உள்ளத்தில் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை போட்டானா எப்படியாவது அவனை இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்ட்டு சொல்லி சில நிகழ்வுகளை நாம் கண்கூடாக கூட பார்க்குறோம். ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கலையா அவனை தொழில் ரீதியாக முடக்கணுமா, முடக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அறிவின் மூலமாக முடக்கணுமா, முடக்கக்கூடிய வேலையை பார்க்குறோம். ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் பிடித்து கொள்ளலை, எப்படியாவது அந்த அலுவலகத்தை அவனை தூக்கணுமா, அதற்குண்டான வேலை, இப்படி நிறையா. ஒருவரை அழிக்கணும்னு சொன்னால் இலகுவான முறையில் அழிச்சிடுறது, துரோகம் செய்கிறது இன்றைக்கி இலகுவான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் படைத்த இறைவனுடைய விஷயத்தில் விளையாண்டால் காரியம் நடக்குமா? அதைத்தான் இறைவன் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் இந்த காஃபிர்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாத சில மக்கள், சில மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய பேரொளியை தன் நாவினால் தன் வாயால் அந்த பேரொளியை அணைத்து விடலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது நடக்குமா? அல்லாஹ் அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். மக்கத்து வீதியிலே, மக்கா நகர் பகுதியிலே கவியங்கராக இருந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கவிதைகளாகவே கெட்ட கெட்ட வார்த்தைகளை சேர்த்து நபி அவர்களை பேசி பாடிய ஒரு கவிஞர் தான் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு. அவருடைய நிலை என்னவானது? நபி அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நபி அவர்களை பரம விரோதியாக பார்த்த கவிஞர் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலை என்னவானது? நபி அவர்களை கவிதைகளாலே திட்டிய அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டர், அவர்களுடைய பழக்க வழக்கம் பிடித்து போனது. நபி அவர்களின் கரத்தை பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தார். இஸ்லாத்திற்கு வந்தது மட்டுமல்ல, நபி அவர்களை எப்படியெல்லாம் இழிவான கவிதைகளால் பாடினாரோ அதே நாவினால் இறைவன் உயர்ந்த ஒரு தரஜாவிலே உயர்த்தி கவிதைகளை எழுத வைத்து பாட வைத்தான் அல்லவா? இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புகிற நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்த நாடினார், இறைவன் நாடினான், அவரே என் பக்கம் வந்துவிட்டார். அதற்கு அடுத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த மனிதராலும் சொல்ல வைக்க முடியாது. இந்த நபிகள் நாயகத்தை பார்த்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாளுக்கு இரையாக்கி விடுவேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நிலைமை என்னவானது? இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தையும் கொலை செய்ய வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய கேரக்டர் பிடித்து போக, நபி அவர்களுடைய அழைப்பு பணி பிடித்து போக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க துடித்தவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வருகிறார். அது மட்டுமில்லை, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, அபூஜஹல் எப்பேற்பட்ட கொடுங்கோலனாக இருந்தான். நபிகள் நாயகத்திற்கு எந்தெந்த வழிகளெல்லாம் கொடுமைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்தான். அதே அபூஜஹல் மிகுந்த
கேவலத்திற்கு உள்ளானான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கடுமையாக போராடியவனில் அபூ ஜஹலும் உண்டு. அத்தகைய கொடுங்கோல் எதிரியினுடைய மகனான இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபியின் கரத்தை பிடித்து நபி அவர்களுடைய கேரக்டர், நபி அவர்களுடைய அந்த அன்பு பிடித்தது இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்தார். இஸ்லாமிய மார்க்கத்தையும் அல்லாஹினுடைய வல்லமையையும் அழித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு இதுவெல்லாம் சான்றாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற உயர்ந்த ஷஹீதுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அன்னவர்களை ஹிந்தா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி ஒரு சமயத்தில் அவர்களை அறுத்து கூறு போட்டு அவர்களுடைய இதயத்தை கடித்த ஒரு பெண்மணி. இஸ்லாமிய மார்க்கமே எனக்கு பிடிக்காது, நபிகள் நாயகமே பிடிக்காது, நபிகள் நாயகத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்த ஒரு பெண்மணி நிலைமை என்னவானது? நபிகள் நாயகத்தை பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தார். அது மட்டுமில்ல, அபூ சுஃபியான் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்கு முன்பு நபிகள் நாயகத்தின் மீது கடுமையான முறையிலே எதிரியாக பார்த்த ஒரு மனிதர் நிலைமை என்னவானது? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒரு சமயம் கை கோர்க்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவு நல்ல பண்பை ஊட்டுகிறது, நல்லொழுக்கத்தை ஊட்டுகிறது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஊக்குவிக்கவில்லை. தீவிரவாதத்தையும் வன்முறையையும் எந்த இடத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அன்பை மட்டுமே போதிக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையினால்தான் இறைவனின் வல்லமை என்று சொல்லப்படுகிற இறைவனுடைய பேரொளியை உன் நாவினால் அணைத்து விடலாம் என்று நினைக்கிறாயா? முடியாது. ஏனென்றால் என் மார்க்கத்தை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அத்தகைய உன்னதமான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹினுடைய உதவி நிரந்தரமாக கிடைக்கட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.